Hello my dear children, this is class 12 commerce chapter 2 ஓட long answer question பார்க்கலாம். long answerல chapter 2ல ஒரே ஒரு question தான் இருக்குது, various functions of managementனு. இந்த question ரொம்ப சிம்பிள். நீங்கள் 2 mark 3 mark questions படிச்சிருந்தீங்கன்னா இப்போ வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ், சப்சிடரி ஃபங்க்ஷன்னு ஒரு ஷார்ட் ஆன்சர் பார்த்தோம். என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பிஓஎஸ் நான் கூட சொன்னேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் 3 படிங்க, அப்புறம் 2 படிங்க, 2 படிங்க. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், பிஓஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிஎம் டைரக்டிங் மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங் கோஆர்டினேஷன், 2C அந்த மாதிரி இதை எழுதிடலாம். சப்சிடரி ஃபங்க்ஷன்னு இன்னொரு 2 மார்க் கொஷின் இருக்குது, அதனால சப்சிடரி ஃபங்க்ஷனும் படிச்சிருப்பீங்க. இன்னோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன்னு இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டை எழுதிட்டு எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எனி 5 ஃபங்க்ஷன்ஸ்லையும் நீங்கள் ஆல்ரெடி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் 4 சைடு ஹெட்டிங்ஸ் படிச்சுட்டீங்க. இப்போ பிளானிங்கில் என்ன படிச்சிங்க, அதில் வந்து ப்ராவர்ப் கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின். திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், லுக் பிஃபோர் யூ லீப், இதெல்லாம் 2 ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப்னு படித்தோம் 2 மார்க்கில். அதையே எழுதிடுங்க. அடுத்தது பிளானிங்கை பற்றி கேட்டிருந்தது ஒரு கொஷின், 2 மார்க் கொஷின். பிளானிங் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங்னா என்ன? டிசைடிங் இன் அட்வான்ஸ், என்ன செய்ய போகிறோம், எங்கே செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், ஹூ யார் செய்ய போகிறாங்க. இந்த 2 கொஷினுமே நீங்கள் 2 மார்க் 3 மார்க்கில் படித்தது தான், அதை அப்படியே எழுதிடுங்க. அடுத்தது ஸ்டாஃபிங்னு இருக்குது, புரிஞ்சிருச்சுங்களா? பிளானிங் அதாவது ஃபஸ்ட்டு 2 ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப் எழுதுங்க. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், லுக் பிஃபோர் யூ லீப். அடுத்து பிளானிங் படித்ததே எழுதிடுங்க. அடுத்த கொஷின் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்லேயும் ஒரு கொஷின் 3 மார்க் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டீங்க. ஸ்டாஃபிங்னா என்ன? பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். ஒரு சரியான பர்சனை சரியான இடத்துல பிளேஸ் பண்ணுறது, வைக்கிறது தான் நம்ம ஸ்டாஃபிங் சொல்கிறோம். இதில் 3 இன்க்ளூடட். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ரைட் பர்சனை செலக்ட் பண்ணணும். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அப்ரைசல்னால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணணும், வேல்யூ பண்ணணும். அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, நல்ல செய்கிறவங்களா இருந்தால் ப்ரொமோஷன் கொடுக்கலாம். அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். பெஸ்ட்டு பர்சன்ஸாக இருந்தால் ப்ரமோஷன், கொஞ்சம் குறைச்சி செய்கிறவங்களுக்கு, நீடி பர்சன்ஸ் தேவையானவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆடிக்வேட் ரெம்யூனரேஷன், இதெல்லாம் உள்ளடக்குனது தான் ஸ்டாஃபிங். இதுவும் 3 மார்க்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதே ஆன்சரை எழுதிடுங்க. அடுத்தது கோஆர்டினேஷன். 5 ஃபங்க்ஷனில் இது ஒரு ஃபங்க்ஷன் தான் நீங்கள் படிக்காதது, புதுசு. அதையும் ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன? எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இன்டகிரேட் பண்ணுறது, ஒருங்கிணைக்கிறது. கோஆர்டினேஷன்னா இட் ரெஃபர்ஸ் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். எல்லா இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸில் இருப்பாங்க. ஒருத்தர் மேலே பாஸாக இருப்பார், ஒருத்தர் அவருக்கு கீழே, இந்த மாதிரி வேரியஸ் பொசிஷனில் இருப்பாங்க. எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். எதுக்கு இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும்? டு அச்சீவ் த காமன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுடைய காமன் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணுன்னா இந்த ஒருங்கிணைக்கிற வேலையை நம்ம செய்யணும். இந்த கோஆர்டினேஷனுங்கிறது இட் இஸ் இன்க்ளூடட் இன் எவ்ரி மேனேஜரியல் ஃபங்க்ஷன். எப்படி பாருங்கள், ஈஸியாக எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசிங் அண்ட் கோஆர்டினேஷன் நம்ம படித்தோம் இல்லையா? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன்னு மெயின் ஃபங்க்ஷன்ஸ். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் 7 படித்தோம். இது ஒன்றொன்னோடையும் சேர்த்து பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன், ஆர்கனைசிங் அண்ட் கோஆர்டினேஷன், ஸ்டாஃபிங் அண்ட் கோஆர்டினேஷன், டைரக்டிங் அண்ட் கோஆர்டினேஷன், மோட்டிவேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன்னு 6 ஃபங்க்ஷனையும் எழுதிடுங்க. இது என்ன? கோஆர்டினேஷனுங்கிறது ஒவ்வொரு மேனேஜரியல் ஃபங்க்ஷன்லேயும் இன்க்ளூட் ஆகியிருக்கு. பிளானிங்கில் இருக்குது, ஆர்கனைசிங்கில் இருக்குது, ஸ்டாஃபிங்கில் இருக்குது, டைரக்டிங்கில் இருக்குது, மோட்டிவேஷனில் இருக்குது, கண்ட்ரோலிங்கில் இருக்குது. இந்த கோஆர்டினேஷன், இன்டகிரேஷன்றது எல்லா மேனேஜரியல் ஃபங்க்ஷன்லேயும் இருக்குதுன்னு எழுதியிருக்கோம்.
ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் இந்த கொஷினில் படிக்கணும், மற்றதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் வந்தாச்சு. அடுத்தது மோட்டிவேஷனும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. மோட்டிவேஷன்னா என்ன? இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ஒர்க் அண்ட் டெவலப்பிங் த வில்லிங்னஸ் ஆன் த பார்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அதாவது ஒர்க்கர்ஸ் செய்யக்கூடிய வேலையை ஸ்பீடாக செய்ய வைக்கிறது, ஒரு வில்லிங்னஸ், ஒரு இஷ்டப்பட்டு ஆசையோடு செய்ய வைக்கிறது. அப்போ இந்த கோல்ஸை, ஒரு ஆர்கனைசேஷனோடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணணும், அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணணுன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணால் தான் முடியும். ஒர்க்கர்ஸை மோட்டிவேட் பண்ணணும். எப்படி மோட்டிவேட் பண்ணுறது? அது மானிட்டரி பெனிஃபிட்ஸாவோ இல்லை நான் மானிட்டரினா பணம் கொடுக்கறதுனா என்ன? நல்ல சேலரி கொடுக்கலாம், போனஸ் கொடுக்கலாம், இன்சென்டிவ் கொடுக்கலாம். இன்சென்டிவ்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணலாம், ஜென்டிலாக நடத்தலாம், ஃபேர் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடத்துறது, நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கூடிய நல்ல சூழல் வச்சுருக்கிறது, நல்ல என்விரான்மெண்ட் வச்சுருக்கிறது, இதை மாதிரி. அல்லது நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸாக ஏதாவது பணம் இல்லாமலேயே இப்போ அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு குவார்ட்டர்ஸ் கொடுக்கறது, வாட்டர் சார்ஜஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். பணம் இல்லாமலும் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சால் என்னாகும்? ஒர்க்கர்ஸுக்கு அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும், அவங்க வேலை நல்லா செய்வாங்க. இது மோட்டிவேஷனும் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அதையே எழுதிடலாம். அடுத்தது கம்யூனிகேஷனும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கம்யூனிகேஷன்னா என்ன? கம்யூனிகேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஒருத்தர்கிட்ட இன்னொரு பர்சனுக்கு அவங்களுடைய எண்ணங்களையோ ஒப்பீனியனையோ இல்லை வியூஸையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுதான் கம்யூனிகேஷன் சொல்கிறது. அப்போது ஒர்க்கர்ஸுக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணணும்? வாட் ஷுட் பி டன், என்ன செய்யணும், வேர் இட் ஷுட் பி டன், எங்கே செய்யணும், ஹவ் இட் இஸ் டு பி டன், எப்படி செய்யணும், வென் இட் இஸ் டு பி டன், எப்போ செய்யணும். இதெல்லாம் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? சர்க்குலர் அனுப்பலாம், நோட்டீஸ் போர்டில் இருக்கலாம், மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், இந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க்கில் படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த கொஷினை அட்டன் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. பிளானிங்கில் இந்த 2 ப்ராபபையும் மார்க் பண்ணுங்கள். திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், லுக் பிஃபோர் யூ லீப். அப்புறம் பிளானிங் இஸ் த primary function of management. Nothing can be performed without planning. So planning should take place before doing. What shall be done, when, where, how and who shall do it. இது ரெண்டையும் ஒரே சென்டென்ஸாக எழுதிடுங்க. அடுத்தது ஸ்டாஃபிங்க்கு நெக்ஸ்ட் பேஜில் staffing refers to placement of right person in the right job. Staffing includes என்ன செய்யணும்? முதல்ல ரைட் பர்சன்ஸை செலக்ட் பண்ணணும். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அந்த பர்சனல் செலக்ட் பண்ணவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணி நல்ல பெஸ்ட்டு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம். கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, தேவைன்னா ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்புறம் ஓல்டு பர்சன்ஸாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட், அவங்களுக்கு அடிக்குவேட் போதுமான அளவு ரெமினரேஷன்னா சம்பளம் கொடுக்கறது. இது எல்லாமே ஸ்டாஃபிங்கில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. அடுத்தது கோஆர்டினேஷன் அப்படின்னா என்னென்னா, கோஆர்டினேஷன் இஸ் த இன்டகிரேஷன் போயிடுங்க. கோஆர்டினேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை இன்டகிரேட் பண்ணுறது. எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரோடைய ஆக்டிவிட்டீஸையும் ஒருங்கிணைக்கிறத தான் கோஆர்டினேஷன் சொல்கிறோம். அடுத்தது கோஆர்டினேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் எவ்ரி மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் எழுதிடுங்க. இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மோட்டிவேட்டிங், ஆல்ரெடி நம்ம படித்தது தான். மோட்டிவேட்டிங்னா என்ன? மோட்டிவேட்டிங்னா இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் of work and developing a willingness on the part of workers. இதை எழுதிட்டு goals are achieved with the help of motivation.
அடுத்து மோட்டிவேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள், நல்ல ஒரு ஃபேர் ட்ரீட்மெண்ட், ஒர்க்கர்ஸை நல்ல முறையில் அவங்கள ட்ரீட் பண்ணணும். அப்புறம் இன்சென்டிவ் கொடுக்கலாம். அப்புறம் மானிட்டரி அல்லது நான் மானிட்டரி, பணமாகவோ பணம் இல்லாமலாவோ அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். இதான் மோட்டிவேட்டிங்கில் எழுதிடுங்க. கம்யூனிகேஷன் ஆல்ரெடி 2 மார்க்கில் படித்தது, அதையே எழுதிடுங்க. கம்யூனிகேஷன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ். மனுஷன் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்ஃபர். நான் என்ன நினைக்கிறேன்றதை உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அதான் கம்யூனிகேஷன். வியூஸையோ எண்ணங்களையோ இல்லை வியூஸையோ இல்லை ஒப்பீனியனையோ ஒரு பர்சன்ட்டிருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். ஒர்க்கர்ஸ்க்கு எதை டிரான்ஸ்மிஷன், எதை கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே செய்யணும், எப்போ செய்யணுன்றதை சொல்கிறது தான். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே.